ஆஸ்ட்ரோ நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிட வித்தகர் திரு திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் நெருங்கி விட்டது சார். வர ஏப்ரல் 23 தேர்தல். சோ இந்த நாள் நம்ம ஏற்கனவே முன்னாடி பேசியிருக்கோம். தேர்தல் தேதி அறிவிச்சா மட்டும்தான் யாருக்கு என்ன பலன் நம்மளால சொல்ல முடியும். ஆமா, அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். தேர்தல் தேதியும் அறிவிச்சிட்டாங்க. முதல்ல எனக்கு அந்த நாளுக்கான பஞ்சாங்கம் சொல்லுங்க சார். அந்த நாள் தானே, அந்த நாள் 23/4/2026 வியாழக்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம், மிதுன ராசி. சந்திரன் இருக்கின்ற இடம் மிதுன ராசி. இங்க ஒரு விஷயத்தை மட்டும் பேசக்கூடாது. என்னன்னா, ஒரு நட்சத்திரம் ஒரு ராசி மட்டும் பேசக்கூடாது. அன்றைய முழு பஞ்சாங்கத்தை பார்க்கும்போது எல்லா கிரகங்களும் ராகு கேதுவிற்குள் அடைப்பட்டு விட்டது. எல்லா கிரகங்களும் இதை கால சர்ப்பத்தோடு சொல்லுவாங்க, இல்ல வளவோட்டு கால சர்ப்பத்தோடு சொல்லுவாங்க. எந்த கிரகமும் வெளியில கிடையாது. எல்லா கிரகமும் கேதுவிற்கும் ராகுவிற்கும் உள் அடங்கியிருக்கு. இப்ப லக்னமாவது வெளியே இருக்கும் பார்த்தா லக்னமும் வெளியே கிடையாது. அப்போ இந்த நிலையில் இந்த தேர்தல் நடக்க போகுது. அன்றைக்கு காலையில 23ஆம் தேதி காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு ஆரம்பிக்கும். அன்றைக்கு பாத்தீங்கன்னா லக்னம் மேஷ லக்னம். லக்னத்துல சூரியன் ஆட்சியாக இருப்போம், உச்சமாகவே இருப்பார். இப்ப 2-3 விஷயங்களை பார்க்கணும். இந்த ராகு இருக்கின்ற ராசி கும்ப ராசி, கேது இருக்கின்ற ராசி சிம்ம ராசி. இதற்குள் இருக்கின்ற ராசியினர் இல்லைங்களா, இவர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக இருப்பதற்கு வாய்ப்பு. பொதுவான பலன் அந்த நாள் யாருக்கு கொஞ்சம் அமோகமா, எந்த ராசிக்கு கொஞ்சம் அமோகமா இருக்கும் அப்படின்னு அதுக்கு நீங்க பாக்கணும்னா எப்படி பாக்கணும்னா, ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையுமே பார்த்துடலாமே, தனித்தனியா பார்த்துடலாமே. ஓகே சார். இப்ப நேரடி நிகழ்ச்சிக்குள்ளேயே போயிடலாம். முதலாவதாக நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்க்கலாம். அவரோட ராசி என்ன சார்? சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம். அவங்களுக்கு அஷ்டமத்து சனி போயிட்டு இருக்குல்ல, சிம்மத்துக்கு அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. தேர்தல் நடைபெறுகின்ற காலத்தில் நாளில் கூட 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குரு. எப்படி லாபகுரு. ஆனா ஒரு மைனஸ் இருக்கு. அஷ்டம சனியோட ஒரு பெரிய மைனஸ் ஒண்ணு சிம்ம ராசிக்கு இருக்கு. அது என்னன்னா, ஜென்ம ராசிக்குள்ள இருக்கின்ற கேது. இப்ப 7ல ராகு இருக்காரு. அந்த ராக கூட என்ன பண்ணுவார்னா, குரு 9ஆம் பார்வையா பார்த்துடுவார். அப்ப 7ஆம் இடம் அந்த நட்பு வட்டம் இருக்கு பாருங்க, கூட்டணி கட்சியினர், அவர்களை ஒருமுகப்படுத்தி விடக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும். இதற்கு முன்னால் பாத்தீங்கன்னா வெவ்வேறு முகமா இருந்திருப்பாங்க, பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். இப்போ இந்த சமீப காலத்துல பாத்தீங்கன்னா குரு வக்கர நிவர்த்தி ஆயிட்டு அந்த 7ஆம் இடத்தை பாக்குறாரு, ராகு பாக்குறாரு. அப்ப அது கூட்டணியின மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு இறங்கி வரக்கூடிய, இந்த தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய, இவருடைய பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய நிலையெல்லாம் இந்த காலகட்டத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்கு. புரியுங்களா? என்ன மைனஸ் பாத்தீங்கன்னா 2 மைனஸ் இருக்கு. என்ன? 8ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான், ஜென்ம ராசிக்குள் இருக்கின்ற கேது. பொதுவாக 8ஆம் இடத்து சனி கூட பரவாயில்ல, ஜென்ம ராசிக்குள் கேது இருக்கின்ற போது மிகப்பெரிய சங்கடங்களை எந்த ராசினராக இருந்தாலும், அதான் ரொம்ப முக்கியம். இவருக்கு மட்டும் இல்ல, கேதுக்கு சொந்த வீடு கிடையாது, ராகுக்கு சொந்த வீடு கிடையாது. இப்ப இந்த வீட்டுக்குள்ள கேது செஞ்சிருக்காருன்னா 1.5 ஆண்டுகளுக்கு நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வரையில் சிம்ம ராசினருக்கு கேதுவால் சங்கடங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும். சிம்ம ராசி, பூரம் நட்சத்திரம், விருச்சிக லக்னம் கிடைச்சிருக்கு. அதை மட்டுமே வச்சு பேசுறோம். இந்த ஜாதகம் உண்மையாக இருந்தால், மிகச்சரியாக இருந்தால், அன்றைக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகின்ற நாள் இவருக்கு சாதகமான நாள். சோ இவருக்கு தொங்கு சட்டசபை அமையும் அப்படின்ற மாதிரி முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அப்படி என்றால் இவருக்கு முதல்வராக கூடிய அந்த அரியணையில அமரக்கூடிய வாய்ப்பு இவருக்கு இருக்கா? கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா எல்லாருமே சொன்னாங்க முதல்வரால பதவிக்கு வர முடியாதுன்னு, ஸ்டாலினால வர முடியாது சொன்னாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, அவருடைய மகனுடைய ஜாதகம் பாருங்க, அது கை கொடுத்தது. அதான் ஒரு காரணம். இப்போ அந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், அந்த இடத்தை குரு பாக்குறார். அப்போ பூர்வ புண்ணிய பலனை அடையக்கூடிய நிலை இப்பொழுது இவருக்கு இருக்கிறது. தேர்தல் நடைபெறும் என்று அந்த நாள் அது பிறகு வாக்குப்பதிவு பிறகு பேசுவோம். அது சாதகமான ஒரு அமைப்பா இருக்கு. அன்னைக்கு 3ஆம் இடத்துல சனி இருந்தா பிரச்சனைகளை ஏற்படுத்துமா சார்? அது ரொம்ப நல்ல இடமா? 3, 6, 11 3 இடங்களிலும் சனி இருப்பது யோகம். இவரையே குறிப்பிட்ட காலத்துல சின்ன வயசுலயே முதல்வராக வர முடியல. புரியுங்களா? அது தடைகள். இப்ப பாத்தீங்கன்னா அவங்க மனைவி இருக்காங்க பாருங்க, ஒவ்வொரு ஆலயமா போயிட்டு இவருக்காக நிறைய பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, பூசைகள் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு சமாளிச்சுட்டு வராங்க.
ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நாத்திகம் பேசலாம், மறுபக்கம் ஆத்திகம் கை கொடுக்குது உங்களுக்கு. புரியுதுங்களா? கோவில் கோவிலாக போயிட்டு வரது காரணமே இந்த ஜாதகத்தில் இருக்கின்ற தடைகளை உடைப்பதற்காக எடுத்துக்கொள்கின்ற முயற்சி. எல்லாவற்றுக்கும் மேல பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து இவருக்கு வந்து பகை. செவ்வாய் பகை. அப்போ ஒரு பலமான மனிதனாக இவர் வருவாரான்னு பாத்தீங்கன்னா இருக்காது. ஒரு துணிச்சலா தைரியமா அதெல்லாம் இருக்காது. ஒரு நார்மல் ஒரு வளைந்து கொடுக்கும் தன்மை இருக்கும். என்ன காரணம்னா செவ்வாய் பகையா இருக்கிறதால தான் உடன் பிறந்த சகோதரர்கள் கூட இவரோட ஒற்றுமையா இருக்க முடியல. புரியுங்களா? இது எல்லாமே பார்க்கணும், கணக்கு பார்க்கணும், அதெல்லாம் விட்டுடுவோம். புரியுங்களா? இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக சூரியன் புதன் சேர்க்கை இருக்கு, சந்திரன் சூரியன் பார்த்துக்கிறாங்க, பௌர்ணமி யோகம் இருக்கு. இப்போ இது நடப்பது பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி, ஜென்ம கேது நடப்பது, சனி திசை, சனி புத்தி. புரியுங்களா? சனி உச்சமாக தான் இருக்கிற ஆரம்பத்தில் ஒரு பெரிய பாதிப்புகள் என்பது இவருக்கு இப்பொழுது கிடையாது. எந்த பாதிப்பும். புரியுங்களா? லக்னம் என்ன சார்? லக்னம் விருட்சிக லக்னம். விருட்சிக லக்னம். நம்ம கோச்சார பலன்களை பார்க்கும் போது லக்னத்தை பார்க்க மாட்டோம். புரியுங்களா? நீங்க எதுக்காக வரையும் தெரியுது எனக்கு. புரியுங்களா? அது பார்க்க மாட்டோம். ஸோ இந்த தேதியில வந்துட்டு அவருக்கு வந்து எலெக்ஷன் வச்சா அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ். ஸோ இந்த சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்போ உதயநிதியோட அவருடைய ஜாதகம் வந்து இப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணுமா, கை கொடுக்குமா? 5ஆம் இடம் தான் கை கொடுத்தாகும் இவருக்கு. அவருக்கு 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு, பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. இந்த தேர்தலிலும் கை கொடுக்கின்ற ஜாதகமாக உதயநிதி ஸ்டாலின் ஜாதகம் தான் இவருக்கு இருக்க போகுது. அவர் என்ன ராசி சார்? அவர் வந்து ரிஷபராசி. ரிஷபராசி. சரி, ஓகே. அன்றைக்கு தேர்தல் நடைபெறுகின்ற நாள் இவருக்கு சாதகமா இருக்கும். ரொம்ப சாதகமா இருக்கும். ஓகே, ஓகே. இப்போது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு இபிஎஸ் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கு சார்? இவருக்கு எல்லாருமே சொல்லுவாங்க ரிஷப லக்னம் சொல்லுவாங்க. ரிஷப லக்னம் கிடையாது, என் கணக்குப்படி மேஷ லக்னம். மேஷ லக்னத்துல இந்த இப்போ நம்ம பேசிக்கொண்டு இருக்கின்ற நேரத்தில் 12இல் சூரியன் இருந்தாலும் தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் மேஷ லக்னத்தில் சூரியன் உச்சமாக. ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, முதல்வருடைய ஜாதகத்தை பற்றி பேசும்போது சொன்னேன் பௌர்ணமி யோகம். இவருக்கும் அதே பௌர்ணமி யோகம். கன்னி ராசி, மீனத்தில் சூரியன். புரியுதுங்களா? அப்போ இவருக்கும் பௌர்ணமி யோகம். இவர் எங்கே பிறந்திருந்தாலும் எப்படி பிறந்திருந்தாலும் இவருடைய வளர்ச்சி என்பது மேலே மேலே போயிட்டே இருக்கும். யாராலும் தடுத்து நிறுத்திட முடியாது. இன்னொன்று, இந்த நேரத்தில் கோச்சார பலன்களை எடுக்கின்ற போது நீங்கள் அவருக்கு அஷ்டம சனி பயமுறுத்துனீங்கல்ல, இவருக்கு கண்டக சனி. புரியுங்களா? அவருக்கும் ஒரு பாதிப்பு இருக்கு, இவருக்கும் ஒரு பாதிப்பு இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அசாத்தியமான துணிச்சல் என்பது இந்த நேரத்தில் இவருக்கு இருக்கு. நான் அதையும் பார்க்கணும். புரியுங்களா? ஒவ்வொரு ஜாதகத்தை பார்க்கும்போது இவரும் பலமாக இருக்கிறார், இவரும் பலமாக இருக்கிறார் என்பதுதான் இந்த ஜாதகம். ஆறுங்கிறது மறைவு சன்னதான? மறைவு சன்னம். அங்க போய் ராகு உட்காந்து அசாத்தியமான துணிச்சல் கொடுப்பார். நோய் நொடி வராது, எதிர்ப்புகள் நிலைக்க முடியாது, வம்பு வழக்குகள் வெற்றி பெற முடியும். 6ஆம் இடத்தில் ராகுவோ சனியோ இருந்து விட்டால் அந்த ஜாதகர் மிக அதிகபட்சமான வலிமையோடு இருப்பார். வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறாருங்க. இதே குரு சந்திரன் சேர்க்கை வருகின்ற போதுதான் காலை 9:30 மணிக்கு சந்திரன் வந்து மிதுன ராசிக்குள்ள வரார். அங்க குரு இருக்கார். புரியுங்களா? புதன்கிழமை, புதன் ஹோரை. புரியுங்களா? அங்க வரும்போது தான் வேட்பாளர் பட்டியலே அறிவிக்கிறார். 23 வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறார். எல்லாம் புதன் 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 கன்னி ராசி. புரியுங்களா? அப்போ இவருக்குள்ள வந்து ஒரு அசாத்தியமான நம்பிக்கை என்பது ஒன்று இருந்துட்டு இருக்கு. என்ன, இப்ப புதன் திசையில சுக்கிர புத்தி. புதன் இவருக்கு நட்பான திசை. 11இல் புதன் லக்னத்திற்கு. பேசிக்கா அதான் பார்க்கணும். அப்ப வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா தெளிவு இருக்கும். மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற அளவிற்கு அந்த வார்த்தைகளில் தெளிவு இருக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இந்த ஒரு விஷயம். இப்ப அவருக்கு சொன்னோம் இல்லைங்களா, சொன்ன மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இவர் வந்து புனர்பூசத்துல வந்து தேர்தல். அது இவருக்கு அன்றைக்கு பாத்தீங்கன்னா ஷேமத்தாரை. ஷேமத்தாரை எப்படிங்க? சாதகத்தாரை அவருக்கு, இவருக்கு ஷேமத்தாரை. ஷேமத்தாரைன்னா நட்பு தான். நினைத்தது நடக்கும். அப்ப இந்த தேர்தல் நாள் இவருக்கும் சாதகமாக இருக்க அஸ்த நட்சத்திரம் இவரு. அஸ்தத்திற்கு பாத்தீங்கன்னா ஷேமத்தாரை புனர்பூசம். அப்போ ஒரு புள்ளி இவருக்கும் சாதகமாக இருக்கு, அவருக்கும் சாதகமாக இருக்கு. இது வந்து தேர்தல் நடைபெறுகின்ற நாள். புரியுங்களா? இருவரும் சம பலத்தோடு இருப்பாங்க. சந்திராஷ்டமம் இல்லாம இருக்கிறதே பெரிய விஷயம். சந்திராஷ்டமம் இல்ல, 12இல் சந்திரன் இல்ல. விரயம் படுத்துகின்ற. நான் வேற ஒரு கனவு சொல்லுவேங்க, என்ன பொதுவாக கனவு சொல்லுவேன். என்னன்னா, உங்களை யாரால் விரயப்படுத்த முடியும் என்றால் உங்களுடைய 12வது ராசிக்காரர் உங்களை விரயப்படுத்துவார்.
ம். ஒரு கன்னி ராசிக்காரர் பாத்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர் யாரை வரையப்படுத்துவாங்க? சிம்ம ராசிக்காரங்க வரையப்படுத்துவாங்க. கன்னி ராசில இருந்து கவுண்ட் பண்ணா சிம்ம ராசி 12th பிளேஸ். 12th. அவர் தான் வரையப்படுத்த முடியும். அப்போ கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா இவருடைய முதல்வர் பதவி யாரால் பறிக்கப்பட்டதுன்னா சிம்ம ராசிக்காரரான ஸ்டாலினா. புரியுங்களா? இப்போ இந்த சிம்ம ராசிக்காரரை யார் வீழ்த்த முடியும்னு பாத்தீங்கன்னா கடக ராசிக்காரர்களால் வீழ்த்த முடியும். ஓ, நீங்க அப்படி வரீங்க. இல்ல பொதுவா சொல்லிடுறேன், வந்து ஜாதகம் மட்டும் பேசுவோம். ஒரு மனுஷன் வந்து கன்னி ராசியில பிறந்த ஒரு மனுஷன் எப்படி தைரியமா இருக்க முடியும்? நீங்க ஒரு பிளானட் வச்சு பேசக்கூடாது இல்ல. கன்னி ராசி தைரியமா இருக்க மாட்டாங்களா? ரொம்ப வளைஞ்சு கொளிச்சு நிதானமா, சாணக்கியத்தனமா, சாமர்த்தியமா, எந்த விதமான வேகத்தை வெளிக்காட்டாம அமைதியாக போற கன்னிராசிக்காரங்க ஜெயிக்கணும். அதுக்காக வளைந்து கொடுத்து போகக்கூடிய கன்னிராசிக்காரங்க. ஆனா இவர்கிட்ட எப்படி வேகம் இருக்கு பாத்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல சூரியன், 3ஆம் இடத்தில் செவ்வாய், வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்தில் சனி. தடால் புரியுதுங்களா? அடிக்க முடியும். அந்த துணிச்சல் தான் இவருக்கு. இப்ப கூடுதலாக 6ல போய் ராகு இருக்கார் இப்ப நம்ம பேசி கொண்டிருக்கிற நேரத்தில். அப்ப துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலைமைகள் இருக்கு. தேர்தல் நடைபெறுகின்ற நாள் இவருக்கும் சாதகமாக இருக்கு. அவருக்கு எப்படி இருக்கோ அதே போலதான் ரொம்ப சாதகமா இருக்கு. இப்போதுக்கு அரசியல்ல வந்துட்டு ரொம்ப பரபரப்பா இயங்கி கொண்டிருக்கிற திரு விஜய் அவர்கள், அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கு சார்? நமக்கு கிடைச்ச ஜாதகம் கடகராசி, கன்னி லக்னம். முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த ஜாதகம் ஏன் சரியாக இருக்குன்னு நம்பிக்கைன்னா, சுக்கிரன் ஆட்சி, ராகு உச்சம். அப்போ சுக்கிரன் ஆட்சியாக இருந்தால் தான் சினிமா துறையில் கொஞ்சம் பிரகாசிக்க முடியும். ராகு பலமாக இருந்தால் தான் அதுவும் கலைத்துறைக்கு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு சுக்கிர திசையில் ராகு புத்தி போயிட்டு இருக்கு. அப்போ எப்படி தைரியமாக செயல்படக்கூடிய சக்தி இவருக்கு இந்த நேரத்தில் இருக்குன்னா சுக்கிர திசையில் ராகு புத்தி. அப்போ அடிமட்ட மக்கள், தொண்டர்கள், படைபலம் அதெல்லாம் இயல்பாகவே இந்த நேரத்தில் இவருக்கு அமைஞ்சிருக்கு. ரொம்ப சாதகமாக இருக்கு. அப்போ நல்ல காலகட்டத்தில் கோச்சார ரீதியாக சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் சந்திருக்கின்ற காலகட்டத்தில் வந்திருக்காரு. ஒரு நல்ல காலகட்டம் இவருக்கு இந்த நேரத்தில். ஆனால் என்ன பார்க்கணும்னா, தேர்தல் நடைபெறுகின்ற நாள் இருப்பாருங்க, அது இவருடைய ராசிக்கு 12ஆம் இடத்து ராசி. இவர் கடகராசி, மிதுன ராசி, தேர்தல் புனர்பூசம் நட்சத்திரத்தில். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதிநட்பு தாரை. எப்படிங்க? அதிநட்பு தாரை. தேர்தல் காலத்தில் பார்த்தீங்கன்னா, தேர்தல் நடைபெறுகின்ற நாள் வரையும் பார்த்தீங்கன்னா அப்படி பரபரப்பா நாம தான் அடுத்த முதல்வர் என்ற அளவுக்கு ஒரு மாயை இருக்கும். புரியுங்களா? பிம்பம் ஒன்று இருக்கும். அந்த பிம்பம் வந்து வெற்றி தருமா என்றால் அது 4ஆம் தேதி ஜாதகத்தை பார்ப்போம். அதுவும் இல்லாம இவருக்கு வந்து இப்ப வந்து அஷ்டமத்து சனி வந்து முடிஞ்சிருக்கு. அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னாலுமே வந்துட்டு அடுத்தடுத்து நீ வெற்றிகள் வரும் அப்படின்னு. வெற்றி தான் வரும். ஆனா அந்த நாள் ஒன்று இருக்குல்ல, நம்ம என்ன வச்சு பேசுவோம், நம்ம எந்த இடத்துல சந்திரன் இருக்காரு அன்னைக்கு. இவருடைய ராசி என்ன ராசி? கடக ராசி. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சந்திரன் சந்திக்கிறார். ஒட்டு மொத்தமா சம்பாதிச்சு மொத்தமா வச்சிருப்பத ஒரே செகண்ட்ல வந்து இழந்த மாதிரி அந்த தேர்தல் நாளில் பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிர்மறையான பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா விரயத்தை ஏற்படுத்தக்கூடியது வந்து சிம்மத்துக்கு கடகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க. ஆமா. அப்போ இங்க இன்னொரு ஃபார்முலா பாத்துக்குங்க. இந்த யாருடைய வாக்குகளை இவர் பிரிப்பார், யாருக்கு தோல்வியை ஏற்படுத்தி கொடுப்பார்? சிம்ம ராசிக்காரருக்கு இவர் தோல்வியை ஏற்படுத்த முடியும். சிம்ம ராசிக்காரன் நூலிலே தப்பிக்கிறார். அவருடைய சுய ஜாதகமோ இல்ல பூர்வ புண்ணிய பலன்களோ கர்ம வினைகளோ அவருக்கு சாதகமாக இருந்து நூலிலே தப்பிக்கிறார் என்றாலும் அவருடைய நிலையை மாற்றுகின்ற சக்தி இந்த கடகராசிக்கு உண்டு. எப்படி? பிளஸ் இல்லை, மைனஸ் பண்றதுக்கு. இப்போ ஒரு 1000 ஓட்டு ஜெயிக்கணும், ஒரு 2 ஓட்டு 4 ஓட்டு 5 ஓட்டு ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். யார்? சிம்மராசி. சிம்மராசிக்கு இந்த தேர்தல் ஒரு பெரிய போராட்ட களமாக இருக்கிறது என்றால் அது கடகராசினால் தான் இருக்கும். புரியுதா? இவர் தான் அந்த விஷயத்தை ஏற்படுத்துவார். புரியுதுங்களா? இவரால் முடியாது, கன்னிராசியில முடியாது. ஆனா கடகத்தால முடியும். பெரிய தலைவலி சிம்மத்துக்கு யாரப்போ கடகம் தான். ஆனா நல்ல விஷயம் பாருங்க, இந்த 3 பேர் நட்சத்திரத்துக்கும் அன்னைக்கு தாரா பலன் சாதகமா இருக்கு. 3 பேரும் சாதகமா இருக்கு. அப்போ அந்த காலத்துல அந்த இடத்துல இவர்கள் சாதகமாக இருக்காங்க. புரியுங்களா? அன்னைக்கு வெற்றி பெற்று விட்டது போல ஒரு மிதப்பு இருக்கு உங்களுக்கு 3 பேருக்குமே. புரியுங்களா? ஜாதகப்படி பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் நடைபெறுகின்ற நாள் பாத்தீங்கன்னா காலசர்ப்ப தோஷம். அன்னைக்கு நிறைய கலவரங்கள் நடக்கலாம். கலவரங்கள் வராது, நிறைய நடக்கலாம்.
ஏன்னா பாம்பின் பிடியில கிரகங்கள் ஆமா, இருக்கிறது. நிறைய கலவரங்கள் நடக்கலாம், ஸ்தம்பிக்க வைக்கலாம், புரியுதுங்களா? இந்த ஆட்சியுடைய நிலைமை கூட முடிவுகள் கூட தள்ளி போகக்கூடிய அளவிற்கு சில விஷயங்கள் நடக்கலாம், புரியுதுங்களா? நிறைய விஷயங்கள் நடப்பது வாய்ப்புகள் உண்டு. சோ தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே நிர்ணயிக்க போற அந்த நாள். ஆமா. அதே மாதிரி ரிசல்ட்னு சொல்லுவாங்க. மே 4ஆம் தேதி வந்து ரிசல்ட். அன்னைக்கு வந்து கத்திரி வெயில் ஆரம்பிக்குது, அக்னி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த நாள் எப்படி இருக்க போகுது அந்த ரிசல்ட் அன்னைக்கு? இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்ப சந்திரன் வெளியே வந்துட்டாரு. இன்னைக்கு சந்திரன் எங்க வந்துட்டாரு? விருச்சிகத்து சந்திரன் வந்துட்டார். தேர்தல் நடைபெற்ற என்று பாத்தீங்கன்னா மிதுனத்து சந்திரன், இன்னைக்கு பாத்தீங்கன்னா விருச்சிகத்துல சந்திரன். அப்போ இவருக்கு 4ஆம் இடம் யாருக்கு? சிம்ம ராசிக்கு. இவருக்கு 3ஆம் இடம் யாருக்கு? கன்னி ராசிக்காரருக்கு. கடக ராசிக்காரருக்கு 5ஆம் இடம். இப்போ தெளிவா ஒண்ணு பார்க்கணும்னா, இது எந்த தாரா பலன் எப்படி அமையுது, எப்படி தாரா பலன் எப்படி அமையுது பாத்தீங்கன்னா, இவருக்கு வதை தாரை. யாருக்கு? தமிழக முதல்வராக இப்பொழுது இருப்ப மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தல் முடிவு வருகின்ற நாள் அந்த நட்சத்திரம், இந்த பூர நட்சத்திரத்திற்கு அனுஷ நட்சத்திரம் வதைத்தாரை. அப்போ ஏதோ சிக்கல் காட்டுது. வெற்றியை வந்து பரிபூர்ணமாக அடைய முடியவில்லையா, எதிர்பார்த்த வெற்றி இல்லையா, இது மன சஞ்சலத்தை உண்டாக்க போதா, ஒரு நெருக்கடி நிச்சயமாக காத்துட்டு இருக்கு. பாத்தீங்களா இவரை பொறுத்தவரை. அடுத்து அதே எடப்பாடியார் பார்க்கும்போது அவருக்கும் சாதகமான தாரை இல்லை. அனுஷம் பகை தாரை, எதிர்ப்பான தாரை. முடிவு வருகின்ற நாள் எதிர்ப்பான நிலையினை காட்டக்கூடியதா இருக்கு. சரி, இவருக்கு என்னன்னா ஜென்ம தாரை. இந்த 3 பேருக்கும் ஒரே கோடு தான் வராங்க. இப்போ என்னன்னா, தேர்தல் நடைபெறுகின்ற நாள் 3 பேருக்கும் சாதகமாக இருக்கு. முடிவு வருகின்ற நாள் 3 பேருக்குமே இவர்களுடைய எண்ணத்திற்கும் ஆசைக்கும் முற்றுப்புள்ளி வைத்திடக்கூடிய அளவிற்கு முடிவு வருகின்ற நாளுடைய நிலை இருக்கு. புரியுங்களா? ஆனா இதற்கு மேல ஒண்ணு இருக்குல்ல, இதற்கு மேல அது சூட்சமான விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்க, இல்ல ஒரு நாள்ல பிறக்கிறீங்க. ஒரு இந்த நாள் வச்சுங்களேன், ஒரு 5 மணிக்கு பிறக்கிறீங்க. நீங்க பிறந்த நேரத்துல ஒரு 5000 பேர் பிறந்திருப்பாங்க. அந்த 5000 பேருக்கு முதல்வர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. இப்ப அம்மா இருந்தாங்க, அம்மா பிறந்த நேரமே கணக்கில் வச்சுக்கோமே, அவங்க பிறந்த ஆண்டு அதே நிமிடத்துல ஒரு 5000 பேர் பிறந்திருப்பாங்க. எல்லாரும் முதல்வர் ஆகல. இவர் மு.க. ஸ்டாலின் இருக்காருங்களா, இவர் பிறந்த நேரத்தில் 1000 பிறந்திருப்பாங்க, யாரும் முதல்வர் ஆகல. அப்போ என்ன ஜெயிச்சிருக்கு? எப்படி ஜெயிச்சிருக்காங்க? கர்மவினை. இவர்கள் செய்த கர்மவினை, பெற்றோர்கள் மூதாதை கர்மவினை எல்லாம் சேர்ந்து ஒரு ஜீன் வந்து இந்த நேரத்துல இந்த நாள்ல இவர்கள் இதை அனுபவிக்கட்டும் ஒரு கோடு காட்டும். அப்போ இந்த 3 பேருக்குமே தேர்தல் நாள் சாதகமா இருக்கு, 3 பேருக்குமே முடிவு நாள் எதிர்ப்பா இருக்கு. இதில் இவர்கள் செய்த புண்ணியம் என்பது எங்கே கொண்டு நிறுத்த போகுதுன்னா, 3இல் ஒருவரை அதுதான் கொண்டு நிறுத்தும். இப்ப நான் சூசகமாகவே கேட்கிறேன். இப்ப நீங்க சொன்ன அந்த 3 ராசியில எந்த ராசிக்கு ஜாக்பாட்? ஜாக்பாட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 விஷயத்தை பார்த்தாவணுங்க. சூசகமான வெளிப்படையே பேசுவோம். என்னன்னா, இவருக்கு வந்து 11ல குரு இருக்காருங்க. யாருக்கு? முதல்வருக்கு. இப்போது முதல்வருக்கு 11ல குரு இருக்கிறது ஒரு யோகங்க. அப்புறம் குரு வந்து ஒரு மங்களக்காரன், ஒரு யோகம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்முடைய ஜோதிட கணக்குப்படி ஜென்ம ராசிக்குள்ள கேது இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சூசகமா சொல்ல முடியும். கேது என்னன்னா அதே ஞான மோட்சக்காரகன். இன்னும் ஒண்ணு நீங்க சூசகமாக சொல்லிக்கலாம் இல்லையா, அப்ப இவர் செய்த புண்ணியத்தில் கேட்ட பலன்களை கேது கொடுத்தாருன்னா ஜெயிச்சுட்டு வெளியே வரலாம். அது போலவே இவர் இருக்காரு பாருங்க, எடப்பாடியார் 6ஆம் இடத்துல ராகு இருக்காரு. புரியுங்களா? அப்போ குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துக்கு கிடைக்குது. எதிரியை வீழ்த்தக்கூடிய நிலை இவருக்கு இருக்கு. இப்ப இவருக்கு அந்த யோகம் இருக்கு. இப்ப எங்க இதுல பிரச்சனை வருதுன்னா, விஜய் தான் இதுல வந்து ஒரு இடத்த வந்து இந்த 2 பேருடைய ஜாதகத்தையும் உடைக்கிற இடத்துல யாரு இருக்காரு? விஜய் தான் இருக்காரு. அது குறிப்பாக எது விரயம் பண்ணுவார்னா, முதலுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றியினை கொஞ்சம் பதம் பார்ப்பார். இன்னொரு சூழ்ச்சியம் சொல்றாங்க, நான் ஆரம் சொன்னேன் இல்லையா, இந்த ஆட்சி வந்து நிலை பெறுவது ரொம்ப சிரமம். இப்போ நாம வந்து கிரகங்களை வச்சு பேசிட்டு இருக்கோம், ஜாதகத்தை வச்சு பேசிட்டு இருக்கோம். இந்த ஆண்டு வந்து ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு, நீங்க கவனிச்சா தெரியல எனக்கு. இந்த ஆற்காடு பஞ்சாங்கம் பாருங்க, வெளிப்படையா போட்டு உடைச்சிருக்காங்க, வெளிப்படையா எழுதியிருக்காங்க. எந்த துணிச்சலா எழுதுறது நமக்கு தெரியாது. இந்த ஆண்டில் கூட்டணி ஆட்சி தான் தமிழ் எழுதியிருக்காங்க. புரியுங்களா? நம்ம அதுக்குள்ள போகல, அது நமக்கு வேலையும் கிடையாது.
நம்மகிட்ட ஜாதகம் இருக்கு. இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தேர்தல் நடைபெறுகின்ற நாள் வரை பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமா வேலை செய்வாங்க. ஆனால் இந்த தேர்தல் களம் என்பது மிக சூடு பிடிக்கும். இப்போ நம்ம பேசும்போது நார்மலாக இருக்கலாம், ரொம்ப சூடு பிடிக்கும். கடைசி நாளில் கலவரங்களும் இருக்கும். வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகின்ற நாளில் கூட பெரிய கலவரங்கள் வரலாம். இது கிரகங்களுடைய சூழ்நிலை. ஏன்னா அங்க வந்து சூரியன் இருக்காரு உச்சமா, புரியுங்களா? மேஷத்துல, மேஷம் வந்து நெருப்பு ராசி. இப்போ சனி செவ்வாய் சேர்க்கை வேற. அப்போ ஒரு பிரச்சனைகளை கொடுத்திடக்கூடிய, போராட்டங்களை செய்திடக்கூடிய ஒரு அடிதடி வம்பு வழக்கு போன்ற நிலைகள் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிகபட்சமாக போனால் தேர்தல் முடிவுகள் கூட பல தொகுதிகள் தள்ளி வைக்கப்படலாம். ஓ, அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே ஓகே, கண்டிப்பா இதுதான் நிலைமை. கண்டிப்பாக.